அதை மாட்டப்படாது. எடுங்கோ. இதை இங்கதான் மாட்டுவேன். இது வின்ஸ்டன் சர்ச்சில் படம். அதை மாட்ட விட மாட்டேன். இதத்தான் மாட்டுவேன். இது காந்தி படம். அந்த படத்தை மாட்ட உன் கைய வெட்டுவேன். இந்த படத்தை மாட்டினேன்னா உங்க கைய வெட்டுவேன். நீ ரொம்ப பேசுறேன். ஆம்படையா? நீங்க ஆம்படையா இல்ல, 5ஆம் படம். நான் வெறும் 6வது இல்லடே, வின்ஸ்டன் 6வது. ஆமா, வெள்ளைக்காரருக்கு நன்னா வால் பிடிக்கிறேன். அவ வாழை தூக்கி உங்க பேர் முன்னால வச்சுட்டு பட்ட நறுக்கிறேன். நோக்கு என்னடி அரசியல் தெரியும்? சும்மா போடே. சுதந்திரம் கிடைச்சா தெரியும். ஆள போறவாளே நாங்க தான். இந்த மூஞ்சிகளுக்கு சுதந்திரம் ஒரு கேடா. கொடுக்க மாட்டேன். நீங்க என்ன கொடுக்கறது? நாங்களே எடுத்துக்குவோம். ஆமா, ராஜ்ய பரிபாலனம் தெரியுமா இந்தியன்ஸுக்கு? அதுக்கு என்ன யோகியதை இருக்கு வாழ்க்கை? கை கட்டின்ற சேவகம் பார்க்கத்தான் நாம லாய்க்கு. என் தோப்பனார் அடிக்கடி சொல்லுவார், இந்த மாதிரி கை கூலிகளை கொன்னா கூட பாவம் இல்ல. என் தோப்பனார் சொல்லுவார், என்ன வந்தே மாதிரம்னா என்ன அர்த்தம்? வந்து ஏமாத்துறோம் அப்படின்னு அர்த்தம். நீங்க ரொம்ப பேசுறேன். நான் என்ன செய்வேன்னு நேக்கே தெரியாது. என்னடை என்ன செய்வேன்? வெள்ளையனே வெளியேறுன்னு சொல்றவனா ஆத்துக்காரரை பார்த்து வெளியே போன்னு சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். கோமளம் வழக்குல என்னடி கணக்கு இருக்கா? சோத்திர இந்த பக்கம் நோக்க, இந்த பக்கம் நேக்கு. அங்க உன் படங்களா மாட்டிக்கோ, இங்க என் படங்களா மாட்டிக்கிறேன். நம்ம 2 பேரும் சமாதானம் ஆயிடும். அப்படி வாங்கோ. ஆமா, ராத்திரி ஆயிடுச்சு. இப்ப போய் சந்தியாவந்தனம் பண்றீங்களா? இது நேர்த்தி பண்ண வேண்டியதா? கர்மம் கர்மம். உங்க ஆத்து காபின்னா காபி தான். மாயவரம் காபி கெட்டது போங்க. எங்க தோப்பனார் உங்க ஆத்துல காரியம் பார்த்தாருங்கிற ஒரே விசுவாசத்துக்கு நான் வந்தா காபி போனா காபியா? சிவகாமி அம்மா, இதான் நேக்கு உங்களை பார்த்தா பிடிக்கிறது இல்ல. எல்லா காரியத்தையும் நீங்களே பார்க்கணுமா? ஏன் மருமக என்னாச்சு? ஓஹோ, புரியுறது. சரி சரி, ஒரு சமய காரியம் வச்சு கூடாதோ? கேட்டா ஆச்சாரம் வேள், நல்ல முதலியார், அதுலயும் தொண்ட மண்டலம். காலத்துக்கு ஏத்தா போல அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தானே. என் பேர்லயே இப்ப ஆச்சாரம் இல்ல தெரியுமோ? வின்ஸ்டன் 6வது. என்ன சிரிக்கிறேன்? முதலியார் எங்க? முதலியார் தமாஷா. முதலியார் சின்ன வயசுல கோலி உண்ட இடத்துல உன்னை யாரும் ஜெயிக்க முடியாது. டென்னிஸ்ல ஜெயிக்க முடியுமா? ஆமா, பெங்களூர்ல டென்னிஸ் மேட்ச் போறியாமே? ஆமா, ஜாகிரதையா போயிட்டு வா. கப் அடிச்சுட்டு வந்துருவேன். எங்க ஒய்ஃபை அழிச்சு போறது? கூப்பிட்ட உடனே வந்துட போறா. என்ன பண்றது, சுத்த கர்நாடகம். நன்னா இருக்குமா? நன்னா இருக்கு. அவ பந்த விளையாடிட்டு இருக்கா, நீ பந்த பொறுக்கி போட்டு இருக்க. உனக்கு என்ன பொசிஷன்? நீ பாலாவோட ஒய்ஃப். புரியுதா? லட்சணமா தான் இருக்கா. அதுக்கு பாரு இப்படி ஆடிண்டு. கர்மம். உன் ஆம்படியான சுட்டு பேசுற, கை குறுக்குற, அதை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கியா? அசடு. ஆமா, அவ பேரு என்ன? ஷீலா. ஜாதி பிரியாத பேரா இருக்கு. எத்திர புட்டக்கானா? ஆமா, அவ கிறிஸ்டியனா? ஆமா. பாலா ஹிந்து, ஷீலா கிறிஸ்டியன். மதமே மோத போறதுன்னு நினைக்கிறேன். பாத்தியா, இதெல்லாம் நன்னா இருக்கா? சிரிக்கிற. உண்ட வீட்டுக்கு ரெண்டக நடக்க முடியல. விஷயம் நீச்சல் கூட வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறமாவும் பார்த்துட்டு சும்மாவே இருக்கிறதா? என்ன நான் சொல்லிட்டே இருக்கேன், நீ மேல மேல இட்லியை போட்டுட்டே இருக்க. உங்க வாயை அடைக்கிறதுக்கு தான். சரியில்லடி அம்மா, பார்த்த வயிறே பத்திண்டு எரியறத நோக்கு எப்படி இருக்கணும்? மார்னிங் ஷோ சிவகவி பார்த்துட்டு சிவனேர் வந்துட்டு இருந்தேன். தலையில துண்ட போட்டு காட்சி. அவ ஈர உடம்போட நிக்கிறா. அவ செத்த திரும்பிக்கோ சேர்த்து இப்படி கட்டி பிடிச்சி கலகல கலகல ஒரு சிரிப்பு. இப்படி ஒரு 4-5 குத்தல் முதுகல. இதெல்லாம் தேவையா எனக்கு? தென்கடா எங்க இருக்க? கண்ணு கூசிட்டு என்ன பண்றது? உப்பு விசுவாசம் உங்ககிட்ட சொல்லணுமே. சகிச்சுண்டு பார்த்திருந்தேன். நோக்கு இப்ப புரியாது. மாதவி டான்ஸ் ஆடினா இவன் டென்னிஸ் ஆடுறா. உன் பொசிஷனை பத்தி நீ லேட்டா தான் புரிஞ்சுக்க போற. என்னைக்காவது ஒரு நாள் நான் சொன்னது உண்மைன்னு தெரிஞ்சு 6வது வாயில நீயே சர்க்கரையை போட போற. நல்ல அஸ்கா ஜீனி. இப்பவே சர்க்கரையா? மிளகா பொடி உங்க கண்ணிலேயே போடணும், பதிலா இலையில போடும். என்னப்பா, போட்டோலாம் ரெடியா? ஒரு செட் ரெடியா இருக்குமா? அடுத்த செட் ரெடியா இருக்கான்னு பாக்குறேன். யாரு? ஷீலாவா? அடடே, நீங்களா? என்ன இப்படி? ஆமா, இந்த டிராம் ரோட்லயே தான் நம்ம வீடு. ஆமா, பாலா எப்படி இருக்கான்? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சரி, உன்னை பார்த்தா பாலாவை பார்த்த மாதிரி. ரொம்ப அந்யோன்யமா இருந்தே லவ்வாலே இருந்தா எப்படி? புரட்சிகரமா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லையா? வேற என்ன பண்ணலாம்?
நீங்க தான் ஒரு யோசனை சொல்லுங்களேன். அப்படி கேளு. லைஃப்ல ஒவ்வொருத்தருக்கும் அட்வென்ச்சர் வேணும். இப்ப உங்க 2 பேருக்கும் குறுக்க என்ன நிக்கிறது? மதம். மனசு ரெண்டும் ஒத்து போயிடுச்சுன்னா மதம் என்ன மதம் மண்ணாங்கட்டி. நீ ஜீசஸ் மேல வாரத்தை போடும், அவன் முருகன் மேல வாரத்தை போடட்டும். விஷயம் முடிஞ்சது. ஆமா, விஷயம் முடிஞ்சது. ஏம்பா போட்டோ கடைக்காரர, பியு சின்னப்பா படம் தான் ஒண்ணு போட்டு போய் சாயந்தரம் வந்து வாங்கிக்கிறேன். சாரசம் வசீகர கண்கள் சீர்தரும் முகம் சந்திர பிம்பம். பாட்டு வேறயா? இருக்கட்டும். ஏப்பா, இத போறார் ஐயர். அவர் வீடு தெரியுமா? ஓ தெரியுமே. மிஸ்டர் வின்சென்ட், வின்சென்ட், வின்சென்ட் சார். யாரு? ஏமா, மிஸ்டர் வின்சென்ட் வீடு தானே? ஆமா, அவன் தான். நீ யாரு? அவர் வீட்டு வேலைக்காரியா? பல்ல உடைப்பேன். யாரடி நீ? சட்னி அரைச்ச வேலைக்காரியா? நான் அவரோட ஆத்துக்காரி. வைஃப். வைஃபா? அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஏண்டி, உடம்பு எப்படி இருக்கு? தோசைக்கரம் கேட்டு வந்து எடுத்துட்டு வளர்த்து. அவர் கிறிஸ்டின் இல்லையா? கிறிஸ்டினா? அட சீப்போ, பெண்கள் ஐயங்க. ராம ராம. என்னடி இது? என்னடி எங்காத்துல வந்து பிளாக்கர் பண்ற? வின்சனுங்கிற பேரை நம்பி நான் நல்லா ஏமாந்துட்டேம்மா, ஏமாந்துட்டேன். ஏமாந்து போனியா? ஏன் ஏன் ஏன்? கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கையில சத்தியம் பண்ணி கொடுத்தாரு. யாரு? யாரு? கொஞ்சம் அடி, எனக்கு கை கால விடவன நடுங்கிறது. ஏண்டிமா, ஏண்டிமா, நீ இன்னும் இடம் மாதிரி வந்து பேசலையே. உங்க வீட்டுக்காரர் பேர் என்ன? வின்ஸ்டன். இது என்ன? அது என்ன? அது வரைக்கும் தானே சொல்ல முடியும். ஆத்துக்காரர் பேரு வின்ஸ்டன் ஆராமதன் தானே? ஆமா, அவரேதான். நீ என்னடி சொல்ற? அவர் என்ன லவ் பண்ணாரு. லவ் பண்ணாரா? ஏண்டி, இவ்வளவு லட்சணமா இருந்துட்டு அந்த மூஞ்சியை பார்த்து லவ் பண்ணியா? பாவமா இருந்துச்சு. பாவமா இருந்தா லவ் பண்ணிடுறதா? மூஞ்சில குத்துவேன். இதுக்கெல்லாம் என்னடி ருஜு? அவர் வாங்கி கொடுத்த பிரசன்ட் வேணா பாருங்க. புடவை. இத யார் வேணா யாருக்கு வேணா வாங்கி கொடுக்கலாம். இத அவர் தான் வாங்கி கொடுத்தாருங்கிறதுக்கு என்ன ருஜு? பாமளமா கொக்க. அவர் வந்த உடனே கோட் பாக்கெட் செக் பண்ணி பாருங்க. அது என்ன இருக்கு? செக் பண்ணி பாருங்க, புரியும். செக் பண்றேன். பரட்டும். கட்டு கூட வச்சுருக்கிறவரை பார்த்து கிறிஸ்தவாணி எப்படி ஏமாந்த? குல்லா போட்டு மறைச்சிட்டாரு. நாமத்தை கூட பாக்கலையா நீ? நான் பாக்கும்போது இல்லையே. பேசுற பாஷையில இருந்து கூட பிராமணன் புரிஞ்சுக்கல. இங்கிலீஷ்லயே பேசிட்டாரு. கண்ணே மூக்க இங்கிலீஷ்லயே. ஆமா. கோட்ல அப்புறம் மாறின குத்தவாளி மாதிரி டக்கு டக்குன்னு பதில் சொல்ற. நீ டக்கு டக்குன்னு பதில் சொல்ற. ஏண்டிமா, தப்பு தண்டா ஒண்ணு நடந்துள்ளியே. என்னடி யோசனை பண்ற? இல்ல அப்பா, அது போதும். நேக்கு அந்த ஆளு மட்டும் என் கை கடுக்கட்டும், வெட்டு போடுறேன். நான் எதுக்கு இருக்கிறேன்? அதுக்கு தானா? நீ போ. சத்தேருடி, இனிமே பேரை நம்பி கண்ட வாழை பார்த்து கிறிஸ்தவான்னு ஏமாந்துடாத. பைபிள்ல இருந்து 4-5 பாத்திரம் சொல்ல சொல்லி கேளு, அப்புறம் லவ் பண்ணு. இப்ப போ. சொப்பன வாழ்வில் மகிழ்ந்து சுப்பிரமணிய சாமி உன்னை மறந்து. நில்லுங்க, வாங்க. இப்படி அற்பர்களை தரநவி வசந்தருது மனமோகனமே வடல்த வளரிடு வானங்கமழ் தென்றல். வசந்தருது மனமோகனமே. இவ போட்டோ உங்க கோட் பாக்கெட்ல எப்படி வந்தது? சுப்பிரமணிய சுவாமி உன்னை மறந்த. என்ன பாட்டு? கேட்ட கேள்விக்கு பதில். இவளோட உங்களுக்கு எத்தனை நாளா தொடர்பு? இவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணேனாமே, உண்டா இல்லையா? சொல்லுங்க. பத்தினியே உன்போல் இத்தரை மீதினில் உற்றவர் யார் புகழ்வா தர்ம பத்தினியே. பிரமாதம், திவ்யம் திவ்யம் பிரமாதம். முதலியார், உங்க ஆத்துல எதை சாப்பிட்டாலும் நல்ல ருசியாவே இருக்கு. உங்க ஆத்து பச்சை தண்ணி கூட ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு போ. 6வது, இது நீ சொல்லாட்டி போனாலும் பா உனக்கு தோசை போடுவா. போடுமா போடு. கரடி மாவட்டத்தில் ஆத்துக்காரங்க அங்க போடு போ. எனக்கு போதும். 3 தோசை எந்த மொழிக்கு? நொறுங்கு தின்னா 100 வயசு சொல்லுவாளே, கேள்விப்பட்டதில்ல? போடுமா. ஜீசஸ், பயத்துல இடம் இல்ல. என்ன விடு. 6வது கவனி.
கவனிக்கிறேன். இத போடு. அவன் என்ன சொன்னா அதை கவனிச்சியா? ஜீசஸா? யார் அது? கிறிஸ்தவ கடவுள் நமக்கு தேவையா? இதுல இருந்து உனக்கு என்ன தோன்றது? சக்கரை போட மாட்டிய, வெள்ளக்கட்டி கூட போட மாட்டிய. கடவுள் பேரு தானே சொன்னாரு. எந்த கடவுளா இருந்தா என்ன? நம்ம கிட்ட இல்லாத கடவுளா? கன்னியாகுமரியில இருந்து கைலாசம் வரைக்கும் 900 கடவுள், 90,000 கடவுள். வெங்கடேச பெருமாளை விட்டுடு. முருகனை எடுத்துக்கோ. பாலமுருகன்ல இருந்து வேல்முருகன் வரைக்கும் எத்தனை முருகன்டியம்மா, எத்தனை ஊர் முருகன். இதெல்லாம் விட்டுட்டானே ஜீசஸ்ங்கிறான். சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். என்ன பண்றது, தின்னுட்டே இருக்கிறேன்னே. விசுவாசம், உப்பு, எச்சில். அது பாலாவும் ஷீலாவும் கைய கோத்துண்டு ஜாலியா மஜாவா பேசிட்டு மாதா கோயில் படியில ஏறிண்டே இருக்கா. மொத்தம் 21 படி. கைய விடவே இல்லை. அவ 2 பேரும் உள்ள போனதுக்கு அப்புறம் படியெல்லாம் நான் எண்ணிட்டு வந்தேன். ஏன் உங்ககிட்ட கரெக்டா சொல்லணுமே. உப்பு, விசுவாசம். இத பார், முதலியாருக்கும் மாதா கோயிலுக்கும் என்ன கனெக்ஷன் நீயே சொல்லு. இப்படி நீ அஜாக்கிரதையா இருந்தேன்னு வச்சுக்கோ, ஒரு நாளைக்கு பாலா பீட்டரா மாறி வந்து முன்னால நிக்க போறான். நீ அசடு வேண்டுட்டு இப்படியே பிறந்த மேனைக்கு நிக்க போற. சுதந்திரத்தை சுதந்திரத்தை இந்திய சுதந்திரத்தை. ஆமா, தெருவுல கோஷம் போட்டுட்டு சுதந்திரம் சுதந்திரம் கையை தூக்கிட்டா லொடக்குன்னு சுதந்திரத்தை கொடுத்துருவானா? வெள்ளக்காரனா கொக்கானா? வேலை மணக்கட்ட பசங்க, வேலை மணக்கட்ட பசங்க. காஃபியா குடிக்கலன்னா விட மாட்டியே. இதுதான் நல்ல சமத்து, நல்லா போடுவே காஃபி. என்ன காஃபி உரைக்கிறது? அதுலயும் மிளகா அப்படிதான். இப்படி வரல. என்ன சீட்டாட்ட வேண்டி கிடக்கு? மணி என்ன ஆறுது இப்போ? என்ன இழவு? சிவராத்திரி கண்ணு முடிப்பே. சிவராத்திரியா? நாம வைஷ்ணவா, சிவராத்திரிக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? முதல்ல இந்த கும்பல் எல்லாம் இங்க இருந்து அனுப்புங்க. வாசல் பூரா ஒரே ரத்த கலரி, வெத்தலை எச்சல். சிவராத்திரி சாக்க வச்சுவோ, சீட்டாடி சில்லறைய சுருட்டலான்னு பார்த்தேன். இத பாரு. உலகாயா நேக்குனே உணர்த்தியா? அதுவும் போர்த்திக்கோல மொட்டைப்படி கிடைக்கல. அசடு அசடு கர்நாடகம். ஆமா, இப்பெல்லாம் ஷீலா இங்க வர்றதே இல்லையாமே. கேள்விப்பட்டேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த பொண்ணாட்டிக்கு ஆசை இருக்கே, அது புறவோடன பொண்ணு மாதிரி ஆறி வந்த மாதிரி இருக்கும். திடீர்னு ஒரு நாளைக்கு கொப்பளிக்கும். அதனால பாலா மேல ஒரு கண்ணை வச்சுட்டே இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏயா வின்ஸ்டன் ஆறாமுதமா, நீ நாட்டை கெடுக்கிறதோட நிக்கப்படாதா? வீட்டையுமா குழப்பணும்? அம்மா, இந்த ஆள் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. இது அட்ரஸ் எழுதாத கவர் மாதிரி சுத்தி சுத்தி வரும். கவர்ல அட்ரஸ் எழுதுறேன்னா என்ன? அது யாருக்கு போய் சேரணுமோ அதை கண்டுபிடிச்சு கொடுக்கறதுன்னு ஒரு ஆபீஸ் வச்சிருக்காளே, நேக்கு தெரியாதா? அது கூட ஒரு ஆபீஸ் இருக்கா? ஆமா, டிஎல்ஓ, டெட் லெட்டர் ஆபீஸ். ஆமாம்மா, உள்ளேயாவது அட்ரஸ் இருக்கான்னு லெட்டர் பிரிச்சு பாப்பாங்க. அப்படி இல்லன்னா எழுதினவங்களுக்கே திருப்பி அனுப்பிச்சிருவாங்க. உடனே அனுப்பிச்சிடுவாங்களா? நல்ல அனுபவம்லே. இவளை பத்தி எனக்கு தெரியாதா? 10 நாள் ஆவறதோ 20 நாள் ஆவறதோ. ஓய் சும்மாரியா, இத என் சம்சாரம் உங்ககிட்ட கொடுக்க சொல்லுச்சுமா. என்ன பார்சல்? மிளகா. குமரசாமி, அது என்னப்பா அது? எது என்னப்பா அது? நேத்துக்கு கடவீதி பக்கம் நடந்து வந்துட்டே இருந்தேன். அப்போ உன் சம்சாரம். ஓய் ஐயரே, இதெல்லாம் நம்மகிட்ட வச்சுக்காத. கத்திரிக்காய் வாங்க வந்தா பார்த்தேன்னு சொல்ல வந்தேன். சாரி. வந்தே மாதரம், வந்தே மாதரம், பாரத் மாதாக்கு ஜெய். ஐயோ, என்னது? என்ன நீங்க நல்லா தானே இருக்கே? ஏன் அப்படி கேக்குற? திரும்புங்க. எங்க இது? எது? குடுமி. டீடிங். அப்படின்னா எடுத்துட்டேன். ஏன் எடுத்தே? கொடியே மாறிடுது. குடுமி மாறப்படாதா? அப்போ கட்சி மாறிட்டேன். என் கட்சிக்கு வந்துட்டேனா?
என்னடி பண்றது? பிரிட்டிஷ்கார காரவாரி விட்டுட்டன், சுதந்திரத்தையும் கொடுத்துட்டன். அப்படி வாங்க. வந்துட்டேனே. வந்தே மாதரம். வந்தே மாதரம். இந்த கதர் சட்டையை போட்டாலே வீரம் தன்னால வந்துடுது. வின்சன் வாலா இப்படி பேசுறது? சுதந்திரம் கிடைச்ச அப்புறமும் அவளை பத்தி பெருமையா பேசிட்டே இருந்தா இங்க இருக்கிறவா எலும்ப நொடிக்கிறவா. அதான் மாறிட்டேன். சும்மா சொல்லக்கூடாது. நேரம்னா நேரம், பட்டேல்னா பட்டேல் தான். யோகசீலங்கள். ஆமா, என்ன இப்போ உங்க பேரு? பட்டேல் ஆறாவது. அப்பவும் வாழ விட மாட்டேன். கூட பிறந்ததாச்சே. எது? வாலு. ஆ? குணம். என்னடி விஷமமா சிரிக்கிற? நேரம் பார்த்து கட்சி மாறுவாளை பார்த்து வேற என்ன பண்ணுவா? கோமலா, கோமலா, என்ன கோமலா அப்படி பாக்குற? குடுமி கிராப்பா மாறித்து பொறுத்துட்டேன். இப்ப மீசையே வந்தாச்சா? அறிவு வளர்ச்சிடே. ஆஹா, உங்க அறிவு தலையில இல்லையா? ஐயோ, என்னது அரக்காசரா? மீறி பாதி இருந்தா இன்னொரு தொழிலாளி கொடுக்கலாமே. சொல்ல போனா இனிமே உனக்கு 9 கஜ புடவை இருக்கு. இதுலயும் பாதியை கிழிக்க சொல்றேடா? அரை உடம்புதான் தெரியட்டுமே. நாட்டுல உடம்பு தெரியலாம், ஆனா வறுமை தெரியக்கூடாது. இந்த வேஷம் நன்னாவே இல்ல. இது வேஷம் இல்லடி. பாட்டாளி வர்க்கத்திற்காக இனி நான் பாடுபட போகிறேன். அடுத்த கட்சி மாறியாச்சா? ஓட்டு வீடு நம்ம வீடு மாறிச்சா? மாடி விடா இல்லையே. மடிசார் புடவை மாறிச்சா? கவனா இல்லையே. அப்புறம் அப்புறம் என்னடி சுதந்திரம்? அதனாலதான் நான் கட்சி மாறிட்டேன். காம்ரேட் கோமலா, கதிரவ ஆட்சி கேரளாக்கு வந்தாச்சு, வங்காளத்திலயும் வந்துடுத்து. சேஃப்டி சைடு முன்னாலேயே கட்சி மாறிட்டா. உங்கள மாதிரி ஆசாமிகளாவா எப்படி கட்சியில சேர்த்துண்டா? சேர்த்துக்க மாட்டாளே. அதனாலதான் அனுதாபி ஆயிட்டேன். உங்களுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. பூஷ்பார் வர்க்க மாதிரி பேசிட்டு இருக்கேன். கழுத கழுத. பூஷா வர்க்கமா? அதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியாது. எனக்கு மட்டும் தெரியுமா? அரைகுறையா தெரிஞ்சுட்டு கதவை தூக்கி விட்டேனா? அடிமோடி, கட்சிகளை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இவரவா கர்ம வீரர் லெனின். இவரவா சார் சக்கரவர்த்திய மண்டி போட சேர்ந்த சாதா தொழிலாளி ஸ்டாலின். இவர் பேரத்தான் என் பேருக்கு முன்னால வச்சுட்டு இருக்கேன். ஸ்டாலின் ஆர்வாமதன். அப்பா, மாமி வராங்கப்பா. மம்மியா? ஐயோ அப்பா, அப்பா, மம்மி இல்லப்பா, மாமி வராங்க சொன்னேன். ஆறாவது வயசு என்ன பண்ண? வாமா வா. என்ன ஆறாவது சௌக்கியமா இருக்கிறாரா? என்ன விஷயம்? ஏன் மாமி அழறீங்க? மனுஷாளுக்கு கை சுத்தம் இருக்கணும், வாய் சுத்தம் இருக்கணும், மனசு சுத்தம் இருக்கணும். இதுல ஒண்ணாவது சுத்தமா இருக்கணுமா வேண்டாமா? அவருக்கு எதுவுமே சுத்தம் இல்ல. யாரு? ஆறாவது சொல்றியா? இது பாருங்க, பாசபுத்துல வேணா நான் குடியிருக்க தயாரா இருக்கேன். நேரத்துக்கு ஒரு நேரத்தை மாத்திரம் பச்சுவாந்தி கூட குடியிருக்க மாட்டேன். அம்மா, கொலகாரனோட வேணாலும் குடும்பம் நடத்தி விடலாம். கொள்கை மாத்திரமாவோட குடும்பம் நடத்த முடியுமா? முடியல. ஏமா உன் புருஷன் கூட நீ சண்டை போட்டு வந்துட்டியா? இந்த வாரம் உங்க ஆத்துக்காரர் எந்த கட்சின்னு பார்க்கிறவாள்லாம் கேட்கிறா. நாக்க பிடிக்கலாம் போல இருக்கு. உங்களுக்கு திருப்பி வருது, எனக்கு பத்திட்டு வருது. நாட்டை விட்டு வந்துட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டோம், டாட்டா காட்டிட்டு. இது ஒண்ணு மட்டும் கொண்டு வந்துட்டேன். இது பாருங்க, நீங்க நேக்கு உடப்புறம் தான் மாதிரி. உங்க ஆத்தா விட்டு பூட்டி கிடக்கிறது, நாங்க இருந்துக்கிறேன், காலட்சேபம் பண்ணிக்கிறேன். அம்மா, இதையெல்லாம் நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். உன் புருஷனை நீ தான் திருத்தணும். அவரையா? அது நாய்வான். நாய்வான் அரசியல் தான் சூன்யம்னா ஆச்சார சூன்யமாவும் மாறிட்டார். தினமும் பாடிண்டே வருவார், பொறுத்துண்டே. இப்பெல்லாம் ஆடிண்டே வரார். கூட ஆட முடியுமோ? புரியலையா? பாண்டிச்சேரி தாத்தாச்சாரியார் புத்திரி, தத்தாரி கூட வாழணுமா? வந்துட்டேன், அப்புறம் அட்டு வைக்கிறேன், வயிற்ற கழுவிக்கிறேன். இதெல்லாம் உனக்கு கௌரவ குறைச்சலா தெரியலையா? கட்சி மாறதை விட அப்புறம் ஆயிடுறது கௌரவ குறைச்சல. எதுக்கும் இன்னொரு தடவை நல்லா யோசனை பண்ணி பாருமா. எனக்கு புரியுறது. இந்த பொம்முநாட்டியாண்ட வாடகை எப்படி வசூல் பண்றதுன்னு நீங்க யோசிக்கிறேன். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. ராதா, மாமையை கூட்டிட்டு போய் சீக்கிரம் அவுட் ஹவுஸ் சாவி கொடுத்துட்டு போ. வாங்க மாமி, அதுக்காக மேல படணுமா? தம்பி, முரசொலி பத்திரிக்கை ஒண்ணு கொடு. என்ன ஐயர, ட்ரெஸ் எல்லாம் மாறி போயிருக்கு. ஐயரா, கூடவே இருந்து பூணூல் போட்ட மாதிரி பேசுற. உன்னை தெரியாதா எனக்கு? கண்டுகாதே கண்டுகாதே. ஆமா, ஆறாமங்கிற பேர் என்னாச்சு? அதில் பல சங்கடங்கள். இப்பொழுது என்னுடைய பெயர் ஆடல் அரசு. தம்பி, ஒரு பாக்கெட் கத்திரி மார்க் சிகரெட் கொடு. பழைய கடனே திருப்பி கொடுக்கல, புது கடன் வேறையா? அம்மா, இதெல்லாம் எப்ப திருப்புறாப்ல? யாரை பார்த்து இந்த கேள்வி நீ கேட்கிறாய்?
உன்னிடம் நம்பிக்கை இருக்கிறது, என்னிடம் நாணயம் இருக்கிறது. தெருவிலே சுற்றி வருகின்ற சாதாரண ஆடல் அரசு தானே என்ற அலட்சியமா? எடு தம்பி சிகரெட்டை. நாளைக்கு பணம் கொடுக்கல கடன் தர மாட்டேன். என்ன விஷயம்? ஒண்ணுமில்ல. எங்களுக்கு 184 சீட்டுன்னு தெரிஞ்ச உடனே உள்ள வந்தாச்சா? கட்சி மாறி வரல, பத்தினியா தான் வந்திருக்கிறேன். ஓஹோ, மாற்றான் தோட்டத்து மல்லிகையோ? வணக்கம். இன்னைக்கு தீபாவளி, உங்களுக்கு இல்லேன்னு தெரியும். நேக்கு உண்டு, புதுசு உடுத்திண்டு உங்களை சேவிச்சுட்டு போலான்னு வந்தேன். இது போன்ற பண்டிகைகள் தான் நமது உறவை ஊர்ஜிதப்படுத்துகிறதோ? என்ன பண்றது, இத உதறி எறிய முடியலையே. பட்சணம் வச்சிருக்கேன், கூடவே தீர்த்தமும் வச்சிருக்கேன். வாட்டர் சாப்பிடுங்க. பத்திரிக்கையை பார்த்துட்டே சாப்பிடாதீங்க, ரெண்டு ருச்சிக்காது. 184 சீட்டுகள் கிடைத்தும் எதிர்க்கட்சிக்காரர்கள் 184 184 ஜெபிச்சுட்டே இருந்தா பத்தாது. உடம்ப பாத்துக்கோங்க. கூடவே ஒரு ஓரத்துல எங்கேயாவது ஒரு சாமி படம் இருக்கலாம். ஒண்ணும் தப்பு வந்துடாது. நான் வரேன். நினைத்ததை நடத்தியே முடிப்பவனான். யார்? என்னது இது? மருந்து கடை திறக்க போறியா? கடை எங்க பாத்திருக்கிறேன்? அதுவா, இது பாச போட்டிப்பா. பாட்டிலுக்கும் டப்பாவுக்குமா? பாட்டில் பாட்டிலா பாசம், டப்பா டப்பாவா அன்பு. பசங்க போட்டி போட்டுட்டு அப்பனை கவனிக்கிறாங்க. ஒன்னில்லப்பா, எனக்கு 2-3 நாளா இருமல். அப்ப ஒரு பையன் என்ன கவனிக்கல. இருமல் நின்னு போச்சுன்னு தெரிஞ்ச உடனே மருந்து கடையை பரப்பிட்டானுங்களா? என்ன அப்பனை கவனிக்கலன்னு பேர் வரக்கூடாது பாரு. அதுக்காக கடக்கிறானுங்க கடங்கார பசங்க. பசங்க வளர்ந்தாலே கடந்தானடா. ஆமா, இருமலோட எங்க புறப்பட்ட நீ? இப்போ இருமல் போயிடுச்சுப்பா, இப்ப பசி வந்திருக்கு, காதை அடைக்குது. ஆரம்புது ஓடல் அரசு. நீ வேற. நான் இன்னைக்கு பூரா சாப்பிடலப்பா. ஏன்பா? ஏன் ஏன்? யாருமே என்ன சாப்பிட கூப்பிடல. பாவி பசங்களா. அதுக்காக ஒரு நல்ல ஹோட்டலுக்கு போய் மூக்க பிடிக்க சாப்பிட்டு வந்துடான்னு போறேன். அது சரி. ஆமா, நீ எங்க இங்க வந்த? கோமலாவுக்கு இந்த மாசம் ஜீவனாம்சம் கொடுக்கலான்னு வந்தேன். பொது மேடையில அரசியல் திட்டங்களை பத்தி நான் அலசிக்கிட்டு இருப்பேன். அந்த நேரம் பார்த்து அரிசி வாங்க பணம் கொடுக்கணும் ஓரமா வந்து நிப்பா. மடிசார் புடவையோட. மானம் போகும். எதுக்கு? இங்கே தூக்கி எறிஞ்சிருது. இருக்கா? இருக்கே பணம். அது இல்ல, மானம்.